ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் எபிசோடில் நடிச்ச ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். நம்முடைய இலக்கியாவும் கௌதம் ஜானகி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியாவை வந்து பார்த்துறாங்க. இருந்தாலுமே வந்து இவங்க தான் வந்து பிரியா அப்படின்றத வந்து நம்ம ஜானகி கிட்ட வந்து சொல்கிறதுங்க. கட்டினா இந்த மாதிரி பொண்ணாக தான் வந்து என் மகனுக்கு வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானகி வந்து சொல்கிறாங்க, புகழ்ந்து தள்ளுறாங்க இந்த பொண்ணை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க வந்த பொண்ணே இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா இலக்கியா வா 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 டக்குன்னு போயிட்டு அந்த பொண்ணு கையில் வந்து நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அத்தை கொஞ்சமாவது வந்து பொறுங்க, அந்த பொண்ணு முதல்ல வந்து கார்த்தியை வந்து மீட் பண்ணும், அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து கார்த்தி வந்து மறுபடியும் வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக 2 பேருக்குள்ளே வந்து பற்றிக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி வந்து இலக்கியா வா 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 அந்த பொண்ணோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அந்த அவங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய கௌதம் என்ன ஜானு போகிற அவசரத்தை பார்த்தீங்கன்னா உன் மகனுக்கு வந்து இன்றைக்கே வந்து கல்யாணம் பண்ணி இன்றைக்கே வந்து அவங்கள வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அனுப்பிடுவே அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் சார் வந்து பேசுகிறாங்க. இவ்வளோ நல்ல பொண்ணு இருக்கலே கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே வந்து நடக்கும் அத்தை, நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியா வந்து சொல்லிட்டு சரி அந்த பொண்ணு வந்து எங்கே போகிறா அப்படின்றத வந்து பார்த்து நம்மளுடைய கார்த்திக்கும் அந்த பொண்ணு மீட் பண்ணுற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் வந்து இவங்களுடைய கான்வர்சேஷன் மட்டும் எல்லாமே வந்து விரிவுபடுத்த முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆசைப்பட்டது வந்து எதுவுமே வந்து நடக்காது போயிடும். ஆண்டவன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரியா வந்து கார்த்திக்கு தான் எழுதியிருந்தால் வேற யாராலும் வந்து மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகை நம்முடைய பிரியாவை வந்து எப்படி வந்து எந்த இடத்துல வந்து மீட் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு பின்னாடியே கோயிலை வந்து சுற்றுறாங்க. நம்மளுடைய ஜோசியர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நீ 9 சுற்றிட்டியானா உன்னுடைய கிரகங்கள் எல்லாமே வந்து மாறிடும், உனக்கு பிடிச்ச எல்லா கெட்ட இது வந்து உன்னை விலகி போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக நம்முடைய கார்த்திகை வந்து கோயிலை சுற்ற விட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதே நம்முடைய கார்த்திகை வந்து 9 சுற்றி முடிக்கவும் இந்த பிரியாவும் வந்து கரெக்டாக வந்து அந்த நவகிரகத்தான வந்து விளக்கு போட்டு அந்த கோயிலை வந்து ஒரு சுற்றுற பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த 9 நம்மளுடைய கார்த்திகையோட தலையில் பார்த்தீங்கன்னா அந்த 9வது சுற்று தான் வந்து வாழ்க்கையே வந்து சுழற்சியை வந்து எழுதியிருக்குன்ற மாதிரி வந்து அந்த பிரியாவை வந்து மீட் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள வந்து எந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து விரிவுபடுத்த போகிறாங்க, இவங்க 2 பேர் வந்து எப்படி வந்து பேசிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க வரப்போ ஒரு எபிசோடில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமான வந்து காட்ட போகிறாங்க. வரப்போ ஒரு எபிசோடில் இதெல்லாம் தான் வந்து நடக்க போது. மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.